கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம், என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். சங்கீதம் 18:36. இந்த 18ஆம் சங்கீதம் மிகவும் விசேஷித்த தாவீது எழுதின ஒரு ஜெப சங்கீதமாகும். இந்த வசனம் தாவீது தன் கால்கள் வலுவாதபடிக்கு, அதாவது தடுமாறாதபடிக்கு, சறுக்கல் உண்டாகாதபடிக்கு என் கால்களை பலப்படுத்தி நடக்க பண்ணினார் என்றும், தாவீது நடக்கிற வழியை அகலமாக மாற்றினார் என்றும் பாடியிருக்கிறார். இதற்கு முன்பாக வழி நெருக்கமாக, செல்ல முடியாத பாதை, பாதுகாப்பற்ற பயம் நிறைந்த சூழ்நிலை தாவீதுக்கு இருந்தது. அந்த பாதை இதே சங்கீதம் 18:4 மரணக்கட்டுகள் சூழ்ந்த பாதை, துர்ச்சன பிரவாகம், அதாவது துன்மார்க்க ஜனங்கள் வெள்ளம் போல பயப்படுத்தின பாதை. வசனம் 5 பாதாள கட்டுகள், மரண கண்ணிகள் சூழ்ந்த நெருக்கமான இக்கட்டான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் வசனம் 6 நெருக்கத்திலே தாவீது கர்த்தரிடம் ஜெபித்து அபயம் எடுக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்டு இந்த தடுமாற்றமான பாதையை, பயம் நிறைந்த பாதையை, சத்துருக்கள் நிறைந்த பாதையை விலக்கி விசாலமான, பாதுகாப்பான, சமாதானமான, பயமில்லாத ஒரு பாதையை, அதுவும் வழியை அகலமாக்கி பயமில்லாமல் பாதுகாப்பாய் நடக்க பண்ணினார். ஆம், நம்முடைய ஆண்டவர் நெருக்கங்களை மாற்றி விசாலங்களில் நடக்க பண்ணுகிறவர். இன்றைக்கும் நெருக்கமான சூழ்நிலைகளில் தாவீதை போல நீங்களும் பயம், சத்துருக்கள், கண்ணிகள், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். இயேசுவை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் நெருக்கம் விசாலமாகும், உங்கள் கால்கள் பயம் நீங்கி பலப்படும், விசாலமான பாதை உண்டாகும். பயப்படாதீர்கள், விசுவாசியுங்கள், உங்கள் நெருக்கம் விசாலமாகும், நீங்கள் குறுகி போவதில்லை. ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, எங்கள் நெருக்கத்தை விசாலமாக மாற்றி சமாதானமான அகலமான வழியிலே நடக்க செய்கிறவர் நீர் மாத்திரமே. என் நெருக்கத்தை மாற்றி விசாலத்தில் கொண்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம். சமாதானமான பாதையில் பயமில்லாமல் நடக்க செய்வீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.